வணக்கம். இது வாயதலை 96. இன்னைக்கு நம்ம கல்வியோட முக்கியத்துவத்தை பார்க்க போறோம். வள்ளுவர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு திரைப்பட இயக்குனர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வியோட முக்கியத்துவத்தை தன்னோட படைப்புகளை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்காங்க. கல்விங்கிறது ஒரு மனிதனுடைய கண் மாதிரி. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றியமையாத ஒரு தேவையா இருக்கு. அதோடைய மக்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய பயனை புரிஞ்சுக்கணும். கல்வியை பத்தி நாலடியார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சமண முனிவர்கள் எழுதிய நாலடியார் பார்த்தீங்கன்னா நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற ஒரு தமிழ் பழமொழியில பார்த்தீங்கன்னா திருக்குறள் அடுத்தபடியாக போற்றக்கூடிய ஒரு செய்யுள் எதுனா நாலடியார் தான். சங்க இலக்கியங்கள் எப்படி போற்றப்படுதோ அந்த மாதிரி பார்த்தா சங்கமறிவு கால இலக்கியங்கள 17 கீழ்கணக்குள்ள ஒரு போற்றப்படக்கூடிய தொகை நூல் பார்த்தோம்னா இந்த நாலடியார். அந்த நாலடியார்ல கல்வி பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வைப்புழி கோட்படா வாய்த்தியில் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செறிவல்வார். இந்த 2 வரியில என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, கல்வியை ஒரு பொருள் மாதிரி வீட்டுல வச்சிருந்தாலும் அந்த பொருளை யாராலுமே அபகரிக்க முடியாது. ஏன் அரசனே நினைத்தாலும் அந்த கல்வியை பார்த்தோம்னா அபகரிக்க முடியாது. கல்வி ஒருத்தனுக்கு கொடுத்தோம்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா குறைஞ்சு போயிடாது. இப்போ பணத்தை கொடுக்குறோம், ஒரு வேற ஏதாவது பொருளை கொடுக்குறோம்னா குறைஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா கல்வியை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா குறைந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நிறைவுறும். அது பார்த்தீங்கன்னா சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த 2 வரையில் சொல்றாங்க. எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன நிச்சயமற்று அல்ல பெற. அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனோ ஒரு தாயோ யாரோ ஒருத்தர் பார்த்தோம்னா அவங்க பிள்ளைகளுக்கு சொத்தை சேகரிச்சு வைக்கணும், அவங்களுக்கு சொத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது என்னவா சொத்தா இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா கல்வியாகத்தான் இருக்கணும். வேற எந்த சொத்து கொடுத்தாலும் அவனுக்கு அழிஞ்சு போயிடும். ஆனா கல்வியை கொடுத்தோம்னா அவனுக்கு அழியாத செல்வத்தை பார்த்தோம்னா அவன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லி நாலடியார்ல பார்த்தோம்னா கல்வியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான அறக்கருத்துகள், தமிழர் சார்ந்த விழுமியங்கள், தமிழ்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற நற்கருத்துக்கள் உங்களுக்கு சேரணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வாயாதலை 96. தேங்க்யூ.